வணக்கம். வெற்றிக்கு வாழ்த்துக்கள். எனக்கு வழக்கமான சினிமா மூட நம்பிக்கைகள் கிடையாது. இருந்தாலும் ஒரு பழமொழி உண்டு, நரி முகத்தில் முழிச்சா நல்லதுன்னு. இந்த நரி 20ஆம் நூற்றாண்டின் நரி 21வது நூற்றாண்டிலும் காலெடுத்து வைத்திருக்கிறது. ஃபாக்ஸை தான் சொல்கிறேன். இந்த ஃபாக்ஸுக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கிறது என்று அதிர்ஷ்டத்தில் நம்புவார்கள். நான் உழைப்பிலும் சிந்தனையிலும் அதிக நம்பிக்கை உள்ளவன். அந்த உழைப்பும் சிந்தனையும் பார்த்த சில காட்சிகளிலேயே எனக்கு தென்படுகிறது. கதை புலப்படுகிறது. கதாபாத்திரங்களுக்கு KR சார் சொன்ன மாதிரி கதாபாத்திரங்களுக்கு கண் தெரியலன்னாலும் நமக்கு கண் திறக்கிறது. அவர்கள் வாழ்க்கையை நோக்கி நம் பார்வை திரும்புகிறது. சின்ன சின்ன விஷயங்களை என்னால் கவனிக்க முடிந்தது. நாவல்களில் மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயங்கள் சினிமாவுக்கும் வர வேண்டும் என்று குரல் எழுப்பிக் கொண்டிருந்த கூட்டம் ஒரு 35 வருடமாக சிறு கூட்டம் ஒன்று தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவன் தான் நான். குரல் துல்லியமாக ஒலிக்காவிட்டாலும், பெரிய தயாரிப்பாளர்கள் காதில் விழாவிட்டாலும், நல்ல சிந்தனையாளர்கள் காதில் விழத்தான் செய்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் குக்கு. இங்கு ராஜமுருகன் அவர்கள் எனக்கும் கதாநாயகனாக தேடும் வைக்கம் முகமது பஷீருக்கு நன்றி சொன்னதிலிருந்தே அவரை எனக்கு பிடித்து விட்டது. அங்கிருந்துதான் இவருடைய வேர் துவங்குகிறது என்றால் இன்னும் நல்ல படங்களை இவரிடமிருந்து எதிர்பார்க்கலாம். தயாரிப்பாளர்கள் பேரை வைத்துக் கொண்டதிலிருந்தே அடுத்த வேலைக்கு மும்முரமாக உள்ளவர்கள் என்பது நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் என்பதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் என்று தெரிகிறது. அந்த நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் இதுவாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சின்ன சின்ன காட்சி நீங்க பார்த்துருப்பீங்க. நான் அதை கொஞ்சம் முன்னாடியே வேற இடத்துல பார்த்தேன். தாமதமாக வந்து சேர்த்தேன். நான் வெளியூரில் இருந்தேன். லிங்குசாமி அவர்களின் வேலைக்காக போயிருந்தேன். உத்தம வில்லன் லொகேஷனுக்காக வடநாடு போயிருந்தேன். சேரன் அவர்கள் சொன்ன பொறாமை எனக்கும் உண்டு. அதையும் விஞ்சும் ஒரு உணர்வு, பெருமிதம். என் ஊரில் என் தம்பிமார்கள் இத்தகைய சினிமாக்களை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பெருமிதம். அந்த பொறாமையை காணாத அடித்துவிடச் செய்துகிறது. அந்த பொறாமையும் முக்கியமானதுதான். ஒரு ஆரோக்கியமான பொறாமையாக இருக்கும் பட்சத்தில் எனது ஆரோக்கியமானது. இதில் சின்ன சின்ன காட்சிகளில் ஒரு இந்து கோவிலில் சிலுவை போட்டவனிடம் விபூதி அடிக்கும் பூசாரி முதல் என் மனதில் தங்கிவிட்டார். உங்களுக்கு பிடிச்சது அதனால தங்கி இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கு. அந்த காற்றை தொட்டு பார்க்கும் கண்ணில்லாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப அழகா வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுதியிருப்பார்கள். உங்களுக்கெல்லாம் 2 கண்கள், எங்களுக்கு 20 கண்கள், நகக்கண்கள் என்று எழுதியிருப்பார். அது ஞாபகம் வந்தது எனக்கு. எலக்ட்ரிக் ட்ரெயின்ல இருந்து கையை நீட்டிக்கிட்டு காத்தை தொட்டு பார்க்கும் அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் இசைக்குழு, தினேஷ் அவர்களின் அந்த பயிற்சி தேடல் எல்லாம், அவர் மாறுபட்டு நடிக்க வேண்டும் என்று மாறுகண் வைத்துக் கொண்டது உள்பட அது எனக்கு தென்பட்டது. வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆளும், முக்கியமாக ராஜமுருகனில் தொடங்கி இந்த தொழில்நுட்ப குழு, இது ஒரு டெமோக்ராட்டிக் ஆர்ட். இதில் நட்சத்திரங்கள் என்பது கிடையாது என்பதுதான் உண்மை என்றாலும் வர்த்தகம் நட்சத்திரங்களை உருவாக்குகிறது. அப்படி உருவான அதிர்ஷ்டசாலிகள் தான் நாங்கள் எல்லாம். ஆனால் உண்மை, இதன் அடிநாதம் என்று பார்க்கும் பொழுது அது உண்மையான திறமையும் தொழில்நுட்பமும் தான் என்பதை
100 வருட காலமாக இந்த திரையுலகம் நிரூபித்துக் கொண்டு வருகிறது. அந்த திறமைகளுக்கு வணங்க வேண்டியது தம்பி சூர்யா அவர்கள் வணங்கியது போல் எல்லோருமே வணங்க வேண்டும். நான் சொல்லாலும் அவர் செயலாலும் அதை செய்திருக்கிறோம். இன்று எனக்கு அவரை பொறுத்தவரையிலே எனக்கு கொஞ்சம் இரட்டை வேஷங்கள் பிடிக்கும். அதில் நான் சித்தப்பாவும் தான் அண்ணனும் தான். அவங்க அப்பா இருந்தாருன்னா சித்தப்பாவை மாறிக்குவேன், ஏன்னா அவருக்கு கோச்சுக்குவார் இல்லைன்னா. நான் தானே அண்ணன், நீ எப்ப எனக்கு மகனான என் வயசு எதுக்கு கூட்டுறேன்னு அவருக்கு கோச்சுக்குவாரு. ஸோ ரெண்டும் தான் நான். அவருடைய முயற்சியும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் சொல்வது போல் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய வெற்றியும் இந்த குக்கு படத்தின் திறமையாளர்களின் வெற்றியை போல் அதிர்ஷ்டத்தினால் அல்ல என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆங்கிலத்தில் ஒன்று உண்டு, there is nothing called luck for those who really deserve it. இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ட்ரெய்லர் ஏற்படுத்தும் பொழுது படத்தையே மறுபடி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை ரசிகர்கள் மனத்தில் அது உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். நிறைய தமிழ் படங்கள், இப்பெல்லாம் நல்ல நல்ல படங்கள் தமிழில் வருகிறதாமே என்று மத்திய பிரதேசத்தில் போன போது என்னை கேட்டார்கள். அந்த பெருமையை சேர்த்த கூட்டத்தில் நீங்களும் ஒருவர். ராஜேந்திரன், இங்கு உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே என் மேல் பாசம் உண்டு. என் தகுதிக்கு சற்று மேலாகத்தான் என்னை பாராட்டுவார்கள். அதற்கு நன்றி சொல்வதோடு அதற்கு தகுதியானவனாக இனிமேல் தான் ஆக வேண்டும் என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். KR அவர்களுக்கு நன்றி. தமிழ் திரையுலகம் இனியும் செழுமையான பாதையை நோக்கி நடைபோட வேண்டும். ஃபாக்ஸ் இன்னும் நிறைய படங்களை தமிழில் எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு நல்ல திறமைகளை ஊக்குவிப்பது புதிய பழக்கம் அல்ல. பல மாமாங்கங்களாக அதை அவர்கள் ஹாலிவுட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இங்கேயும் வருவது நமக்கு பெருமை. தென்னக திறமைகள் உலகை நோக்கி பயணிக்கும் நேரம் நெருங்கிவிட்டதாக நான் உணர்கிறேன். நன்றி.